தேவிப்பட்டினம், திருப்புலானி, உத்தரவாசமங்கை இதெல்லாம் காமிச்சிட்டு ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் டிராப். காலையில 6 மணிக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். 6 மணிக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க, நான் தாங்க லேட்டு. திருப்பூர்ல இருந்து சொல்லாம கொள்ளாம நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க, ஆட்டோ வேணும் அப்படின்னு. அவங்கள போய் கோயில் வைக்க வரைக்கும் லேட் ஆயிடுச்சுங்க. 6:30 மணிக்கு பிக்கப் பண்ணி நேரம் அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்துக்கு போயிட்டோங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்துல் கலாம் ஐயா நினைவிடம் 9 மணிக்காக திறப்பாங்க. உங்களுக்கு 6:30 மணிக்கு அங்க என்ன வேலை? போற வழியில போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஐயாவோட நினைவத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு பாம்பன் பிரிட்ஜ்ல போட்டோ எடுத்துட்டு நேர ராமபுரம் ஈசிஆர் போயிட்டாங்க. ஈசிஆர் போய் வசந்த ஹோட்டல்ல சாப்பிட விட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேவிப்பட்டினம் போய் நவகிரகங்களை சாமி கும்பிட்டு பக்கத்துல பெருமாள் கோயில சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திருப்புலானி கிளம்பியாச்சுங்க. திருப்புலானில நீங்க கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா அவங்க சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் உத்தரவாசமங்கை கிளம்பிட்டாங்க. உத்தரவாசமங்கையில சாமி கும்பிட்டு பக்கத்துல வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு 1 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் டிராப் பண்ணிட்டாங்க. தெரியாத ஊர்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும்ல. இன்னொரு வாட்டி யாருன்னா வரணும்னா உங்க நம்பருக்கு நாங்க அனுப்புறோம். நீங்க அவங்கள இதே போல எங்களை எப்படி கொண்டு போனீங்களோ அதே போல கொண்டாந்து அவங்கள விடுங்க. ரொம்ப நன்றி. உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியும் என்றால் மட்டும் செய். அம்படுதாங்க. ராமேஸ்வரத்தில் உதவி அப்படின்னா கீழே நம்பர் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து உங்கள் கிறுக்கு டப்பி. ராமேஸ்வரத்திலே நாங்க தாங்க கிறுக்கு டப்பி.